എനിക്ക് ഒത്തിരി സന്തോഷമുള്ള സ്ഥലമാണ് തമിഴ്നാട്, പ്രത്യേകിച്ച് കോയമ്പത്തൂർ. எனக்கு ரொம்ப சந்தோஷமுள்ள ஊர் தான் தமிழ்நாடு, விசேஷமா கோயம்புத்தூர். കാരണം ഇവിടെയുള്ള ആൾക്കാർ ഒത്തിരി സന്തോഷം ആഗ്രഹിക്കുന്നവരാണ്. കാരണം இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே சந்தோஷத்தை விரும்புறவங்க, ഹൃദയം തുറന്ന് സന്തോഷിക്കുന്നവരാണ്, இதயம் திறந்து சந்தோஷப்படுறவங்க. അതുകൊണ്ട് ഈശോ പൗലോസ് അപ്പോസ്തലനോട് നമ്മളോട് പറഞ്ഞു, அதனால் இயேசு பவுலடிகளார் வழியாக நம்ம இடத்திலே சொன்னார், നിങ്ങൾ എപ്പോഴും സന്തോഷത്തോടെ ഇരിക്കുവിൻ, நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், ഇടവിടാതെ പ്രാർത്ഥിക്കുവിൻ, இடைவிடாது ஜெபியுங்கள், എല്ലാ കാര്യങ്ങളിലും നന്ദി പ്രകാശിപ്പിക്കുവിൻ, அனைத்து காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துங்கள். ഇതാണ് യേശുക്രിസ്തുവിൽ നിങ്ങളെ കുറിച്ചുള്ള ദൈവഹിതം. இதுதான் இயேசு கிறிஸ்துவில் உங்களுக்குள்ள இறை திட்டம். ഒന്ന്, എപ്പോഴും സന്തോഷത്തോടെ ഇരിക്കണം. ஒன்னு, எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருக்கணும். രണ്ട്, ഇടവിടാതെ പ്രാർത്ഥിക്കണം. ரெண்டு, இடைவிடாம ஜெபிக்கணும். മൂന്ന്, എല്ലാ കാര്യങ്ങളിലും നന്ദി പ്രകാശിപ്പിക്കണം. மூன்று, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். ഞാൻ കോയമ്പത്തൂര് രാവിലെ വന്ന് ട്രെയിൻ ഇറങ്ങി. காலையில கோயம்புத்தூர்ல நான் வந்து ட்ரெயின்ல இறங்கினேன். അപ്പോൾ എനിക്കൊരു ആഗ്രഹം തോന്നി, ഈ തമിഴ്നാട്ടില് വീണ്ടും വന്നു. எனக்கு ஒரு விருப்பம் தோணுச்சு, தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் வந்திருக்கிறேன் ഈ പുതിയ വർഷത്തില്, இந்த புதிய வருஷத்துல. അപ്പൊ ഇന്ന് കൺവെൻഷന് ഇന്ന് പ്രസംഗിക്കണം. இன்னைக்கு கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணணும். ഇതിന് മുമ്പ് വന്നത് പോകുന്ന ഞായറാഴ്ച തിരുപ്പട്ടം ഉണ്ടായിരുന്നു. இதுக்கு முன்னாடி வந்தது இங்க போன ஞாயிற்றுக்கிழமை இங்க திருப்பட்டம் இருந்தது, அதுக்கு வந்தேன். അരുണിന്റെ തിരുപ്പട്ടം, அருணுடைய ஃபாதர் அருணுடைய திருப்பட்டம். അപ്പൊ ഇന്ന് വീണ്ടും വന്നു. இன்று மீண்டும் வந்தேன். അപ്പൊ മനസ്സിൽ തോന്നി, ഒന്ന് കുമ്പസാരിക്കണം, പാപസങ്കീർത്തനം നടത്തണം. மனசுல தோணிச்சு ஒரு பாவ சங்கீதனம் பண்ணணும். ഉടനെ ഞാൻ ട്രെയിൻ ഇറങ്ങി കോയമ്പത്തൂര് സെന്റ് മൈക്കിൾസ് കത്തീഡ്രലിന്റെ അവിടേക്ക് നടക്കുകയാണ്. உடனே ட்ரெயின் இறங்கி கோயம்புத்தூர் சென்ட் மைக்கேல்ஸ் கத்தீட்ரலுக்கு நடக்கிறேன். അങ്ങനെ നടന്നു പോകുമ്പോ ഞാൻ മനസ്സിങ്ങനെ പ്രാർത്ഥിച്ച്, நடந்து போகும்போது மனசுல இப்படி ஜெபிச்சுட்டு இருந்தேன், ഇവിടെ അച്ഛന്മാരും എല്ലാവരും പള്ളിയിൽ ഉണ്ടാവുമോ? இங்க ஃபாதர் யாராவது கோவில் இருப்பாங்களா? ഇനി உள்ள അച്ഛൻ കുമ്പസാരിപ്പിക്കാൻ മനസ്സ് കാണിക്കുവോ? இருக்கிற ஃபாதர் பாவ சங்கீதனம் பண்றதுக்கு மனசு காமிப்பாரா? ഏതായാലും ഞാൻ വിചാരിച്ചത് വിശ്വാസ വർഷമാണ്, எதுனாலும் நான் முடிஞ்சு பண்ண இது நம்பிக்கையாண்டு, അതുകൊണ്ടൊരു വിശ്വാസ പ്രമാണം ചൊല്ലിയേക്കാം. அதனால ஒரு விசுவாச பிரமாணம் சொல்லிடலாம். വിശ്വാസ പ്രമാണം ചൊല്ലി, விசுவாச பிரமாணம் சொல்லி, ഞാൻ അറിയാതെ മിഖായേൽ മാലാഖയോട് പ്രാർത്ഥിച്ച്, நான் தெரியாம மிக்கேல் அதிதூதர்கிட்ட ஜெபிச்சேன். ഒരു അച്ഛനെ കാണിച്ചു തരണം, ஒரு ஃபாதரை காமிச்சு கொடுக்கணும். അങ്ങനെ നടന്നു വരുമ്പോ, அப்படி நடந்துட்டு வரும்போது 7 മണിയായപ്പോ സെന്റ് മൈക്കിൾ കത്തീഡ്രലിന്റെ മുമ്പിലെത്തി. 7 மணி ஆகும்போது சென்ட் மைக்கேல்ஸ் கத்தீட்ரல் சர்ச்சுக்கு முன்னாடி வந்துட்டேன். അപ്പൊ അത് ജോ ഫ്രാൻസിസ് ഫാദർ അവിടെ നിന്ന് നടന്നു വരുന്നത്. அப்ப அங்க இருந்து ஜோ பிரான்சிஸ் ஃபாதர் நடந்து வர்றார். പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். എനിക്ക് ഒത്തിരി സന്തോഷമായി. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. പാവസങ്കീർത്തനം കഴിഞ്ഞപ്പോ, நான் பாவ சங்கீதனம் முடிந்த பிற்பாடு അച്ഛൻ എന്നെ ഓർമ്മിപ്പിച്ച്, ஃபாதர் என்ன நினைவுபடுத்தினார். ഇത് വിശ്വാസത്തിന് വേണ്ടി രക്തസാക്ഷിത്വം മരിച്ച ദേവസഹായം പിള്ളയുടെ തിരുനാളാണ്. இது விசுவாசத்திற்காக ரத்த சாட்சியாய் மரித்த தேவசகாயம் பிள்ளை அவருடைய திருநாள் இன்னைக்கு. ആ തിരുനാൾ ആശംസകൾ അച്ഛൻ തന്നു. அந்த திருநாளுடைய வாழ்த்துக்களை அவர் எனக்கு தந்தார். നിങ്ങൾക്കും ആ തിരുനാൾ ആശംസകൾ തരികയാണ്. உங்களுக்கும் அந்த திருநாள் வாழ்த்துக்களை நான் தருகிறேன். പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. 1712 ഏപ്രിൽ 23-നാണ് ദേവസഹായം പിള്ള ജനിച്ചത്. 1712 ஏப்ரல் 23க்கு தான் தேவசகாயம் பிள்ளை பிறந்தார். അദ്ദേഹത്തിന്റെ മാതാപിതാക്കൾ ഹൈന്ദവരായിരുന്നു. அவருடைய பெற்றோர் இந்துக்களாக இருந்தார்கள். നീലകണ്ഠ പിള്ള എന്നാണ് അദ്ദേഹത്തിന്റെ പേര്. அவருடைய பெயர் நீலகண்டன் பிள்ளை என்பது. പ്രിയപ്പെട്ടവരെ, பிரியமானவர்களே, ഡച്ചുകാര് തിരുവിതാംകൂർ ആക്രമിച്ച സമയത്ത്, டச்சுக்காரர்கள் திருவாங்கூரை ஆக்கிரமித்த வேளையிலே അന്നുണ്ടായിരുന്ന ഒരു സൈനികൻ, ക്രിസ്ത്യാനിയായ സൈനികന്റെ அன்று இருந்த கிறிஸ்துவனான ஒரு படை தலைவனுடைய വിശ്വാസം കണ്ടാണ്, நம்பிக்கையை பார்த்து விட்டுத்தான் നീലകണ്ഠപിള്ള ക്രിസ്ത്യാനിയായത്. நீலகண்டன் பிள்ளை கிறிஸ்துவராக மாறினார். പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். ഹല്ലേലൂയ, ஹalleluya. ദേവസഹായം പിള്ള എന്ന പേര് സ്വീകരിച്ച് தேவசகாயம் பிள்ளை என்ற பெயரை அவர் ஏற்றுக்கொண்டார். ആ പേരിന്റെ അർത്ഥം തന്നെ ലാസറസ് എന്നാണ്. அந்த பெயருடைய பொருள் லாசரஸ் என்பது. 1752 ജനുവരി 14-നാണ് അദ്ദേഹം വെടിയേറ്റ് മരിച്ചത്. 1712 ജനുവരി 14, ഇന്നേ ദിവസം, ஜனவரி 14 அன்று அவர் குண்டடிபட்டு இறந்தார். പ്രിയപ്പെട്ടവരെ, பிரியமானவர்களே, ക്രിസ്ത്യാനി ആയതിനാൽ ഒത്തിരി പീഡകളേറ്റ വ്യക്തിയാണ്. கிறிஸ்துவர் ஆனதனால் அதிகமாக துன்பப்பட்டவர் அவர். അതിനാൽ തിരുസഭ അദ്ദേഹത്തെ ഇന്ന് ബഹുമാനിക്കുന്നു. அதனால் திருச்சபை அவரை மதிப்பு கொடுக்கிறது. പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். ഒരു നിമിഷം നിങ്ങളുടെ വലതുകരം ഉയർത്തിപ്പിടിച്ച്, ஒரு நிமிடம் அனைவரும் வலதுகரத்தை உயர்த்தி பிடித்து ഈ പുണ്യപിതാവിന്റെ മധ്യസ്ഥം ചോദിക്കുക. இந்த புனிதருடைய பரிந்துரையை நாடுவோம்.
ആ പുണ്യപിതാവ് നമ്മളെ സഹായിക്കട്ടെ. அந்த புண்ணிய புனிதர் நமக்கு உதவி செய்யட்டும். വിശ്വാസ ജീവിതത്തിൽ എന്തെല്ലാം പ്രതിസന്ധികൾ ഉണ്ടായാലും நம்பிக்கை ஆண்டிலே எவ்வளவெல்லாம் பிரச்சனைகள் வந்தாலும் എന്നെ സഹായിക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുക. எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அவரிடத்திலே மன்றாடுவோம். ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഭാഷയിൽ തന്നെ സംസാരിക്കണമെന്ന് എനിക്ക് ആഗ്രഹമുണ്ട്. உங்களுடைய தமிழ் மொழியிலே பேச வேண்டும் என்று எனக்கு ரொம்ப விருப்பம் உண்டு. പക്ഷേ ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് എന്റെ ഉള്ളിൽ ഒരു ബോധ്യം ഇങ്ങനെ തരികയാണ്. ஆனால் ஆண்டவருடைய பரிசுத்தாவியானவர் உள்ளத்திலே ஒரு உணர்வை தருகின்றார். പന്തക്കുസ്ത ദിവസം பெந்தகோஸ்தே நாளிலே യേശുവിന്റെ ശിഷ്യന്മാർ പരിശുദ്ധാത്മാവിനാൽ നിറഞ്ഞ് இயேசுனுடைய சீடர்கள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு യേശുവിന്റെ വചനം പ്രഘോഷിച്ചുകൊണ്ടിരുന്നപ്പോൾ இயேசுனுடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருந்த போது കേട്ടുകൊണ്ടിരുന്ന ജനം கேட்டுக்கொண்டிருந்த ஜனம் വിവിധ ഭാഷകൾ സംസാരിക്കുന്നവരായിരുന്നു. பல மொழிகளை பேசுகிறவர்களாக இருந்தார்கள். പല സ്ഥലങ്ങളിൽ നിന്നും പല രാജ്യങ്ങളിൽ നിന്നും വന്ന വ്യക്തികളായിരുന്നു. பல இடங்களிலிருந்து பல நாடுகளிலிருந்து வந்த நபர்களாக இருந்தார்கள். യേശുവിന്റെ ശിഷ്യന്മാർ പ്രസംഗിച്ചുകൊണ്ടിരുന്ന ഭാഷ, இயேசுனுடைய சீடர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்த மொழி, പരിശുദ്ധാത്മാവിനാൽ നിറഞ്ഞ് അവർ വചനം പ്രസംഗിച്ചപ്പോൾ பரிசுத்தாவியால் நிரம்பி அவர் இறைவார்த்தை அறிவித்த போது കേട്ടുകൊണ്ടിരുന്ന എല്ലാ ജനത്തിനും கேட்டுக்கொண்டிருந்த எல்லா மக்களுக்கும் അവരുടെ ഓരോരുത്തരുടെയും മാതൃഭാഷയിൽ அவர்கள் சொந்த தாய்மொழியில் വചനം ശ്രവിക്കാനായിട്ട് സാധിച്ചു. அவர்களால் இறைவார்த்தையை உணர்ந்து கொள்ள முடியும். ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് ஆண்டவருடைய பரிசுத்தாவியானவர் ഒരു വ്യക്തിയിൽ നിറഞ്ഞാൽ, ஒரு நபருக்குள்ளே வந்தால் ദൈവവചനം പ്രസംഗിക്കുന്ന വ്യക്തിയിലും ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிக்கிற நபரிலும் ദൈവത്തിന്റെ വചനം കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്ന എല്ലാവരിലും ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அனைவரிலும் പരിശുദ്ധാത്മാവ് നിറഞ്ഞാൽ, பரிசுத்தாவியால் நிரம்பினால் ദൈവത്തിന്റെ വചനം ஆண்டவருடைய வார்த்தை മനുഷ്യ വ്യക്തികളിൽ അത്ഭുതം പ്രവർത്തിക്കാൻ, மனித நபர்களுக்குள்ளே அற்புதங்களை செய்ய, അടയാളങ്ങളിലൂടെ ദൈവവചനത്തെ സ്ഥിരീകരിക്കാൻ அடையாளங்கள் வழியாக ஆண்டுடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்த ഭാഷ ഒരിക്കലും ഒരു തടസ്സമല്ല. மொழி ஒருபோதும் ஒரு தடை அல்ல. ഞാൻ ഇവിടെ മലയാളത്തിലാണ് സംസാരിക്കുന്നതെങ്കിലും நான் மலையாளத்தில் தான் பேசுகிறேன் என்றாலும் ഇവിടെ ഇരിക്കുന്ന എല്ലാ വ്യക്തികൾക്കും இங்க இருக்கிற எல்லா நபர்களுக்கும் നിങ്ങളുടേതായ ഭാഷയിൽ உங்களுடைய மொழிகளில் ബുദ്ധിമുട്ട് കൂടാതെ கஷ்டமில்லாமல் ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് ஆண்டுடைய ஆவியானவர் ഇനിയുള്ള ഓരോ നിമിഷവും இனி உள்ள ஒவ்வொரு நிமிடமும் വചനത്തിന്റെ ഉൾക്കാഴ്ചയും ബോധ്യവും നൽകി வார்த்தையுடைய உள்ள அர்த்தங்களையும் உணர்வுகளையும் அறிவித்திருப்பார். നിങ്ങൾ എല്ലാവരെയും അനുഗ്രഹിക്കും. நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். നിങ്ങൾ എല്ലാവരെയും സുഖപ്പെടുത്തും. நீங்கள் எல்லாரும் உங்கள் அனைவரும் குணப்படுத்துவார். നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും വചനത്തിന്റെ പുതിയ ഉൾക്കാഴ്ച തരും. உங்கள் அனைவருக்கும் இறைவார்த்தையுடைய புதிய உள்கருத்துக்களை தருவார். വിശ്വസിക്കുന്നുണ്ടോ? விசுவசிக்கிறீர்களா? വിശ്വസിക്കുന്നുണ്ടോ? നന്നായിട്ട് വിശ്വസിക്കുന്നുണ്ടോ? நன்றாக விசுவசிக்கிறீர்களா? നന്നായിട്ട് വിശ്വസിക്കുന്നവർ ഒന്നും കൂടെ നന്നായിട്ട് കൈയടിച്ച് கைகளை நன்றாக தட்டுங்கள். நாட்களுக்கு பிறகு ഒരു സഹോദരി വളരെ വിഷമത്തോടെ എന്റെ അടുത്ത് വന്നിട്ട് ഇങ്ങനെ പറഞ്ഞു, மிக கஷ்டத்தோடு வந்த இடத்துல சொன்னார்கள், എന്റെ അച്ഛ, என் சாமி, കഴിഞ്ഞ 12 വർഷമായിട്ട് കഴിഞ്ഞ 12 ஆண்டுகளாக ഞാൻ ഒരു കാര്യം നടത്തി കിട്ടാൻ വേണ്ടിയിട്ട് நான் ஒரு காரியத்திற்காக രാവും പകലും എപ്പോഴും காலையும் மாலையும் எப்போதும் ആരാധനയിലും കുർബാനയിലും ജപമാലയിലും എല്ലാം ஆராதனை, திருப்பலி, ஜெபமாலை எல்லாம் കർത്താവിനോട് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കുക. ஆண்டவரிடத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். 12 വർഷം കഴിഞ്ഞിട്ടും 12 ஆண்டுகள் ஆயும் ഇതുവരെ ആ കാര്യം നടത്തി കിട്ടിയില്ലെന്ന് മാത്രമല്ല, இதுவரை அந்த காரியம் நடக்கவில்லை என்று மட்டுமல்ல, ഞാൻ ചോദിച്ചുകൊണ്ടിരുന്ന കാര്യത്തിൽ ഒരനക്കവും സംഭവിച്ചിട്ടില്ല. நான் கேட்டுக்கொண்டிருந்த அந்த காரியத்தில் ஒரு அசைவு ஏற்படவில்லை. എന്താ അച്ഛ, 12 വർഷമായില്ലേ? ஃபாதர் 12 வருஷம் ஆச்சு. എന്നിട്ട് എന്തുകൊണ്ടാ കർത്താവ് എന്റെ കാര്യത്തിൽ ഒരു അനക്കവും வேற ഇല്ലാതെ? என்ன காரணத்தினால கர்த்தாവ് ஆண்டவர் ஒரு காரியத்தில் என்னை அசைக்காமல் இருக்கிறார்? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. വളരെ വിഷമത്തോടുകൂടി ഇങ്ങനെ എന്നോട് പറഞ്ഞ கவலையோடு என்னோடு சொன்ன ആ സഹോദരിയോട് அந்த சகோதரியிடத்திலே ചെറിയൊരു പുഞ്ചിരിയോടുകൂടി சின்ன ஒரு சிரிப்போடு கூட അല്പം പരിഹാസ രൂപത്തിൽ கொஞ்சம் பரிகாசிப்பது போல ഞാൻ ഇങ്ങനെ പറഞ്ഞു, நான் இப்படி சொன்னேன், ഈ രീതിയിലാണെങ്കിൽ இப்படி நீங்க கேட்பீர்கள் என்றால் 12 വർഷം പോയിട്ട് 12 வருஷம் அல்ல, എത്ര 12 വർഷം പ്രാർത്ഥിച്ചാലും இனி எத்தனை 12 வருஷம் ஜெபிச்சாலும் കാര്യം നടത്തി കിട്ടാൻ പോകുന്നില്ല. காரியம் நடக்க போறதில்லை. ഞാൻ ആ സഹോദരന് പറഞ്ഞു, நான் அந்த சகோதரிடத்திலே சொன்னேன், കാര്യം നടത്തി കിട്ടണമെങ്കിൽ, காரியம் நடக்க வேண்டும் என்றால் കാര്യം നടത്തി തരാൻ കഴിവുള്ളവന്റെ காரியங்களை நடத்தி தருகிற வல்லமையான ശൈലി അറിയണം. இதோ அவருடைய குணங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ആ കാര്യം നടത്തി തരുന്നതിന്റെ സ്വഭാവം അറിയണം. அந்த காரியங்கள் நடத்தி தருவதை அவருடைய குணத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ആരാ കാര്യം നടത്തി തരുന്നത്? யார் நமக்கு காரியங்கள் நடத்தி தருவது? ആരാ കാര്യം നടത്തി തരുന്നത്? யார் காரியத்தை நடத்தி தருவது? ദൈവം തമ്പുരാനാണ് കാര്യം നടത്തി തരുന്നത്. ஆண்டவர் தான் எல்லா காரியங்களும் நடத்தி தருகின்றார். നിന്റെ കാര്യങ്ങൾ മുഴുവൻ നടത്തി തരുന്നത് ദൈവം തമ്പുരാനാണെങ്കിൽ, உன்னுடைய காரியங்களை முழுவதும் நடத்தி தருவது ஆண்டவர் என்றால், ഈ കാര്യം നടത്തി
வாழ்க்கைகளை நடத்தி தருகின்ற இந்த ஆண்டுடைய அசைவுகளை குணத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ഞാനും നിങ്ങളും വിശ്വസിക്കുന്ന നമ്മുടെ ദൈവത്തിന്റെ ശൈലി എന്താ? நானும் நீங்களும் இதோ விசுவாசிக்கிற அந்த ஆண்டுடைய அசைவு அந்த நிலைமை என்ன? ഞാനും നിങ്ങളും വിശ്വസിക്കുന്ന ദൈവത്തിന്റെ സ്വഭാവം എന്താ? நானும் நீங்களும் விசுவாசிக்கிற அந்த ஆண்டுடைய குணம் என்ன? പ്രിയപ്പെട്ടവരെ, തിരിച്ചറിയുക. ஆண்டவரே, அது என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும். ദൈവത്തിന്റെ ശൈലി, ஆண்டுடைய செயல்பாடுகள். കരമുയർത്തി കരമുയർത്തി കൈ കുഴഞ്ഞാലേ ദൈവം ഇറങ്ങി വരികയുള്ളൂ. கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை என்று கூப்பிட்டால் இறங்கி வருவார். കൈ ഉയർത്തി കൈ കുഴഞ്ഞാലേ അവൻ ഇറങ്ങി വരികയുള്ളൂ. கைகளை உயர்த்தி கைகள் சோர்ந்து போகும்போது அவர் இறங்கி வருவார் கண்டிப்பாய். അതാണ് അവന്റെ ശൈലി. அதுதான் அவருடைய செயல்பாடுகள். മുട്ടുകുത്തി മുട്ട് പൊട്ടിയാലേ അവൻ ഇറങ്ങി വരികയുള്ളൂ. முழங்கால் படியிட்டு முழங்கால் தேயும் போது அவர் வருவார். അതാണ് അവന്റെ ശൈലി. அதுதான் அவருடைய செயல். സ്വരമുയർത്തി സ്വരം പോയാലേ இதோ குரல் எழுப்பி குரல் எல்லாம் கட்டியாகும் பொழுது അവൻ ഇറങ്ങി വരികയുള്ളൂ. இறங்கி வருவார். അതാണ് അവന്റെ ശൈലി. அதுதான் அவருடைய செயல். പ്രാർത്ഥിച്ചു മടുക്കാതിരുന്നാലേ ஜெபித்து சோர்ந்து போகிற வேளையில் അവൻ ഇറങ്ങി വരികയുള്ളൂ. இறங்கி வருவார். അതാണ് അവന്റെ ശൈലി. அதுதான் அவருடைய செயல்பாடு. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. സഹോദരി, നിന്റെ ജീവിതത്തിൽ வாழ்க்கையிலே നഷ്ടം ഒന്നിനു പുറകെ ഒന്നായി വന്നാലും, நஷ்டங்கள் ஒன்றுக்கு பின்னால் ஒன்றாய் வந்தாலும், തകർച്ച ഒന്നിനു പുറകെ ഒന്നായി വന്നാലും, ஏமாற்றங்கள் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று வந்தாலும், മാറാത്ത രോഗം നിന്റെ കുടുംബത്തിലെ ഓരോ വ്യക്തിക്കും മാറി മാറി പിടിപിടിച്ചാലും, இதோ மாறாத வியாதியுடைய குடும்பத்திலே மாறி ஒவ்வொரு நபருக்கு வந்தாலும், നീ അവിടെ എല്ലാം நீ அங்கு எல்லாம் മനസ്സ് മടുക്കാതെ, மனம் சோர்ந்து போகாமல், അസ്വസ്ഥപ്പെടാതെ, சஞ்சலப்படாமல், നിരാശപ്പെടാതെ, ஏமாற்றமடையாமல், ദൈവത്തിലുള്ള വിശ്വാസത്തിൽ നിന്നും അകലാതെ, அவருடைய நம்பிக்கை விட்டு விசுவாசத்தை விட்டு விலகாமல், നിന്റെ തകർച്ചയിലും നഷ്ടത്തിലും, உன்னுடைய நஷ்டத்திலும் தோல்வியிலும், നിന്റെ രോഗത്തിലും വേദനയിലും, வியாதியிலும் வேதனையிலும், നിന്റെ അപമാനത്തിലും அபிமானத்திலும் ஒன்று போல ദൈവത്തിന്റെ മുമ്പിൽ ஆண்டவருக்கு முன்னால் വിശ്വാസത്തിൽ കുറവ് കൂടാതെ, விசுவாசம் குறையாமல், കരമുയർത്തി പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ, கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் போது, മടുപ്പ് കൂടാതെ കരം ഉയർത്തുമ്പോൾ, சோர்ந்து போகாதபடி கைகளை உயர்த்தும் போது, വേദനയെ ദൈവത്തിന്റെ കരങ്ങളിലേക്ക് കൊടുത്ത്, நம்முடைய வேதனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்படைத்து, വേദനയിൽ ദൈവത്തെ സ്തുതിക്കുമ്പോൾ, வேதனைகளில் ஆண்டவரை துதிக்கும் போது, സർവശക്തനായ ദൈവം, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், അബ്രാഹത്തിന്റെ ദൈവം, அபிரகாமின் ஆண்டவர், ഇസഹാക്കിന്റെ ദൈവം, ஈசாக்கின் தெய்வம், യാക്കോബിന്റെ ദൈവം, யாக்கோபின் தெய்வம் നിന്റെ ജീവിതത്തിലേക്ക് കടന്നു വരും. இது அவருடைய வாழ்க்கையிலே கடந்து வருவார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. അബ്രാഹത്തിന്റെ ദൈവം എന്ന് പറഞ്ഞാൽ എന്താ അർത്ഥം? அபிரகாமுடைய ஆண்டவர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? അബ്രാഹത്തിന്റെ ദൈവം എന്ന് പറഞ്ഞാൽ அபிரகாமுடைய ஆண்டவர் என்று சொன்னால் അനുസരിക്കുന്നവരെ അനുഗ്രഹിക്കുന്നവരാണ് അബ്രാഹത്തിന്റെ ദൈവം. இதோ கீழ்ப்படிகிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர் தான் அபிரகாமின் ஆண்டவர். അനുസരിക്കുന്നവരെ അനുഗ്രഹിക്കുന്നവരാണ് അബ്രാഹത്തിന്റെ ദൈവം. கீழ்ப்படிகிறவர்களை ஆசீர்வதிப்பவர் தான் அபிரகாமின் ஆண்டவர். എന്റെ ജീവിതത്തിൽ തകർച്ച വന്നാലും, உன் வாழ்க்கையில நஷ்டங்கள் ஏற்பட்டாலும், നഷ്ടം വന്നാലും, இதோ தோல்விகள் ஏற்பட்டாலும், രോഗം വന്നാലും, வியாதி வந்தாலும், പരാജയം വന്നാലും, தோல்வி வந்தாலும், അവരുടെ മനസ്സ് മടുക്കാതെ, அவருடைய மனது சோர்ந்து போகாதபடி, പരാതി പറയാതെ, இதோ புகார் சொல்லாமல், അവരെ നിരാശപ്പെടാതെ, ஏமாற்றம் அடையாமல், ദൈവം എന്തെല്ലാം തന്നാലും, ஆண்டவர் என்னெல்லாம் தந்தாலும், ദൈവം എന്തെല്ലാം അനുവദിച്ചാലും, ஆண்டவர் எதையெல்லாம் அனுமதித்தாலும், ഞാൻ അതിൽ പരാതി പറയാതെ நான் அதில் புகார் சொல்ல மாட்டேன். ദൈവത്തെ അനുസരിക്കും, நான் ஆண்டவரை அனுமதிப்பேன். അനുസരിച്ച് അനുഗ്രഹം സ്വീകരിക്കും, அவர் கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வேன். അനുസരിച്ച് അനുഗ്രഹം സ്വീകരിക്കുമ്പോൾ അബ്രാഹത്തിന്റെ ദൈവം എന്ന് വിളിക്കുന്നതിന് അർത്ഥമുണ്ടാകുന്നത്, கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது அபிரகாமின் தேவனே என்று அழைக்கிறதுக்கு அர்த்தம் உண்டாகும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ഇസഹാക്കിന്റെ ദൈവം, ஈசாக்கின் தேவன், ഇസഹാക്കിന്റെ ദൈവം എന്ന് പറഞ്ഞാൽ ஈசாக்கின் ஆண்டவர் என்று சொன்னால், പ്രതീക്ഷ നഷ്ടപ്പെടുമ്പോൾ எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடையும் போது പ്രത്യാശയുമായി കടന്നു വരുന്നവനാണ് ഇസ്ഹാക്കിന്റെ ദൈവം. எதிர்பார்ப்போடு இறங்கி வந்தவர் தான் ஈசாக்கின் தேவன். പ്രതീക്ഷ നഷ്ടപ്പെടുമ്പോൾ, நமக்கு எதிர்பார்ப்பை இழந்து போகும்போது, കടബാധ്യത മൂലം നിന്റെ പ്രതീക്ഷ നഷ്ടപ്പെട്ടു, கடன்
கடன் தொலையினால் எதிர்பார்ப்பெல்லாம் இழந்து போனீர்கள். തകർച്ചകാലം നിന്റെ പ്രതീക്ഷ നഷ്ടപ്പെട്ടു. அதனால் எல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பு இழந்து போனீர்கள். രോഗം മൂലം നിന്റെ പ്രതീക്ഷ നഷ്ടപ്പെട്ടു. வியாதினால் எதிர்பார்ப்பு நஷ்டமாயிற்று. ജീവിതത്തിൽ അടിക്കടി നഷ്ടം വന്നത് മൂലം നിന്റെ പ്രതീക്ഷ നഷ്ടപ്പെട്ടു. இந்த வாழ்க்கையில் அடிக்கடி தோல்விகள் ஏற்பட்டதனால் இந்த எதிர்பார்ப்பத்தில் நீங்கள் இழந்திருப்பீர்கள். സഹോദര സഹോദരി, சகோதரா சகோதரி, എവിടെ എല്ലാമാണോ, இதோ இங்கே எல்லாமாயிருக்கிற ഏതെല്ലാം കാരണങ്ങളാലാണോ எந்தெல்லாம் காரியங்கள் இருக்கலாமோ നിങ്ങൾ പ്രതീക്ഷ നഷ്ടപ്പെടുന്നത്? எதிர்பார்ப்பு இழந்து போற காரணம் என்ன? പ്രതീക്ഷ നഷ്ടപ്പെടുമ്പോൾ எதிர்பார்ப்பு இழந்து போகும்போது പ്രത്യാശയുമായി കടന്നു വരുന്നവനാണ് ഇസ്ഹാക്കിന്റെ ദൈവം. உங்களுக்கு எதிர்பார்ப்பாக இறங்கி வருகிறதான் ஈசாக்கின் ஆண்டவர். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒന്ന് കൈയടിച്ച് ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തുക. அந்த கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ഒന്നും കൂടെ ശക്തമായിട്ട് കൈയടിച്ച് കർത്താവിനെ നന്ദി പറഞ്ഞ് கைகளை வல்லமையோடு தட்டி நன்றி சொல்லுங்க. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ശ്രദ്ധിക്കൂ, கவனிங்க, യാക്കോബിന്റെ ദൈവം யாக்கோப்பின் ஆண்டவர் കുറ്റങ്ങളും കുറവുകളും നോക്കാതെ, குறைகளையும் குற்றங்களை பார்க்காமல், കുറ്റങ്ങളും കുറവുകളും നോക്കാതെ, குறைகளையும் குற்றங்களை பார்க்காமல், മുറിവുകളും വേദനകളും നോക്കാതെ, காயங்களை வேதனை பார்க்காமல் സ്നേഹിക്കുകയും പരിഗണിക്കുകയും അംഗീകരിക്കുകയും ചെയ്യുന്നവനാണ് യാക്കോബിന്റെ ദൈവം. அன்பு செய்கிறார், அங்கீகரிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். அவர்தான் யாக்கோப்பின் தேவன். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. நீங்கள் இன்று ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ ஆண்டவருடைய சமூகத்தில் ഇന്ന് വരെയുള്ള ജീവിതത്തിന്റെ തകർച്ചകൾ, இதோ உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட தோல்விகள், ஏமாற்றங்கள், നിന്റെ ഇന്ന് വരെയുള്ള ജീവിതത്തിന്റെ നഷ്ടങ്ങൾ, உங்களுடைய இன்றைய வரை வாழ்க்கையில் ஏற்பட்ட நஷ்டங்கள், നിന്റെ ഇന്ന് വരെയുള്ള ജീവിതത്തിന്റെ പരാജയങ്ങൾ, உங்களுடைய இன்று வரை வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகள், നീ എത്ര ശ്രമിച്ചിട്ട് മാറിപ്പോകാത്ത പ്രശ്നങ്ങൾ, இது நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் மாறாத சில பிரச்சனைகள், നീ എങ്ങനെയെല്ലാം നോക്കിയിട്ടും രക്ഷപ്പെടാൻ പറ്റാത്ത നിന്റെ ലക്ഷങ്ങളുടെ കടബാധ്യത, இதோ நீ எப்படியெல்லாம் பார்த்தாய், ஆனால் விடுதலை பெற முடியாத லட்சக்கணக்கான கடன் தொலைகளுடைய സഹോദര സഹോദരി, சகோதரா சகோதரி, ഇന്ന് ദൈവത്തിന്റെ മുമ്പിൽ നീ നിൽക്കുമ്പോൾ, ஆண்டவருக்கு முன்னால் நீங்கள் இருக்கும் போது ഏതെല്ലാം അവസ്ഥകളുമായിട്ടാണോ നീ നിൽക്കുന്നത്, எந்த சூழ்நிலைகளில் நீங்கள் இருக்கிறீர்களோ നിന്റെ കരങ്ങളിൽ உன்னுடைய கைகளில் ഇവ മുഴുവൻ ദൈവത്തിന്റെ കരങ്ങളിലേക്ക് കൊടുത്ത് உங்களுக்குள்ளதை எல்லாம் ஆண்டுடைய கரத்தில் கொடுங்கள். നീ അബ്രാഹത്തിന്റെ ദൈവത്തെ വിളിച്ചാൽ, நீ அப்படி கொடுத்து அபிரகாமின் ஆண்டவரை கூப்பிட்டால், നീ ഇസ്ഹാക്കിന്റെ ദൈവത്തെ വിളിച്ചാൽ, நீ ஈசாக்கின் தேவனை அழைத்தால், നീ യാക്കോബിന്റെ ദൈവത്തെ വിളിച്ചാൽ, யாக்கோபின் தேவனை அழைத்தால், ഇന്ന് ഇവിടെ ദൈവം അത്ഭുതം പ്രവർത്തിക്കും. இன்றைக்கு தேவன் இங்கு அற்புதங்களை செய்வார். നിന്റെ ശരീരത്തിലെ രോഗത്തിൽ, உன் சரீரத்துடைய வியாதியில், നിന്റെ മാറാത്ത പ്രശ്നത്തിൽ, மாறாத அந்த பிரச்சனையிலே, നിന്റെ ലക്ഷങ്ങളുടെ കടബാധ്യതയിൽ பல லட்ச கடன் தொலையிலே നിങ്ങളുടെ ദൈവം അത്ഭുതം പ്രവർത്തിക്കും. உன்னுடைய தேவன் அற்புதங்களை செய்வார். വിശ്വസിക്കുന്നുണ്ടോ? நம்புகிறீர்களா? വിശ്വസിക്കുന്നുണ്ടോ? விசுவாசிக்கிறீர்களா? വിശ്വസിക്കുന്നുണ്ടോ? விசுவாசிக்கிறீர்களா? നന്നായിട്ട് വിശ്വസിക്കുന്നുണ്ടോ? நன்றாக விசுவாசிக்கிறீர்களா? നന്നായിട്ട് വിശ്വസിക്കുന്നെങ്കിൽ രണ്ട് കരവും ഉയർത്തുക. நன்றாக விசுவாசிக்கிறீர்கள், ரெண்டு கரங்களை உயர்த்துங்கள். നന്നായിട്ട് വിശ്വസിക്കുന്നുണ്ടെങ്കിൽ കണ്ണുകളടയ്ക്കുക. நன்றாக விசுவாசிப்பீர்கள் என்றால் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ഇതാ ഈ കരം ഉയർത്തി നിൽക്കുന്ന നിന്റെ ജീവിതത്തിലേക്ക്, இதோ இந்த கைகளை உயர்த்தியிருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக, നിന്റെ ഇന്നലകളിലേക്ക്, இதோ கடந்த காலத்திலே നിന്റെ ഇന്നലകളിലെ മുറിവുകളിലേക്ക്, உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட காயங்களுக்குள்ளாக, നിന്റെ ഇന്നലകളിലെ ദുഃഖങ്ങളിലേക്ക്, இதோ உங்களுடைய கடந்த கால துக்கங்களுக்குள்ளாக, നിന്റെ ഇന്നലകളിലെ പരാജയങ്ങളിലേക്ക്, உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏமாற்ற, സഹോദര സഹോദരി, சகோதரா சகோதரி, ഈ ദൈവത്തിന്റെ മുമ്പിൽ രണ്ട് കരങ്ങൾ ഉയർത്തി നിൽക്കുന്ന ഈ നിമിഷത്തിൽ நீ கடவுளுடைய முன்னால் ரெண்டு கரத்தை விரித்திருக்கிற இந்த நிமிடத்திலே നിന്നിൽ ഏതെല്ലാം ഭാരങ്ങളുണ്ടോ, நிமிடத்திலே என்னென்ன பாரங்கள், சுமைகள் இருக்கிறது, ഇതാ അവ മുഴുവൻ ദൈവം ഏറ്റെടുക്കുന്നു. சுமைகளை எல்லாம் கடவுள் ஏற்றுக்கொள்கிறார். നിന്റെ ദൈവം അത്ഭുതം പ്രവർത്തിക്കുന്ന ദൈവമാണ്. தெய்வம் அற்புதம் செய்கிற தேவன். നിന്റെ ദൈവം നിന്റെ ദുഃഖങ്ങൾ മുഴുവൻ എടുത്തു മാറ്റുന്ന ദൈവമാണ്. கடவுள் உங்கள் கவலை எடுத்து மாற்றுகிற தேவன். ആ ദൈവം அந்த ஆண்டவர் നിന്റെ ജീവിതത്തിലേക്ക് உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக ഇറങ്ങി വരുവാൻ இறங்கி வர നീ ആഗ്രഹിക്കുക.
மகிமையால் நிரப்புவதற்காக இந்த தெய்வம் இறங்கி வருகிறது. தேவன் இறங்கி வருகிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி அனுகிரகிக்கிற தெய்வத்தை, ஆசீர்வதிக்கிற தேவனை, சுகப்படுத்தும் தெய்வத்தை, படுத்துகிற தேவனை, சக்திப்படுத்த தெய்வத்தை, சக்திப்படுத்துகிற தேவனை விசுவாசத்தின் கண்ணால் கண்டு, விசுவாசத்துடைய கண்களால் கண்டு ஆ தெய்வம் அந்த ஆண்டவர் என்னை அனுகிரகிக்காத, என்னை ஆசீர்வதிக்காமல், என்னை சுகப்படுத்தாத, சுகப்படுத்தாமல், எனக்கு விஜயம் நல்காத, எனக்கு வெற்றி தராமல் கரம் நான் காத்துக இல்ல, கைகளை கீழே போட மாட்டேன், நான் பிரார்த்தனை நிறுத்துக இல்ல, ஜெபத்தை நிறுத்தவே மாட்டேன், நான் விசுவசிக்கிறேன். சுசிக்கிறேன். எந்த தெய்வம் வலியவனான, தெய்வம் பெரியவர், எந்த தெய்வம் சக்தனான, ஆண்டவர் வல்லமை உள்ளவர், எந்த தெய்வம் மகானான, ஆண்டவர் உன்னதர். ഞാൻ ആ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. அந்த தெய்வத்தை துதிக்கிறேன். ഇതാ നിന്റെ സ്തുതിപ്പിൽ அவருடைய துதிப்பில் സ്വർഗ ഭൂമിയിലേക്ക് ഇറങ്ങി വരുന്നു. உலகம் பூமிக்கு வருகிறது. സ്വർഗത്തിലെ ദൈവം பரலோகத்துடைய தேவன் ഭൂമിയിലെ മനുഷ്യന്റെ ജീവിതത്തിൽ பூமியுடைய மனிதனுடைய வாழ்க்கையிலே ഇന്ന് ഇപ്പോൾ இப்போது ഇവിടെ இங்கே അത്ഭുതം പ്രവർത്തിക്കുന്നു. அற்புதம் செய்யும் போது നിന്റെ ജീവിതത്തിൽ അത്ഭുതം പ്രവർത്തിക്കുന്നു. உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுகின்ற എല്ലാവരും எல்லாரும் ആ ദൈവത്തിന്റെ அந்த ஆண்டவருடைய കരം കണ്ട്, கைகளை பார்த்து ആ ദൈവത്തിന്റെ ஆண்டவருடைய സ്പർശനം അനുഭവിച്ചു, விடுதலை உணர்ந்து സൗഖ്യം സ്വീകരിച്ചു. வாக்குகளை பெற்று എല്ലാവരും സ്തുതിക്കട്ടെ. எல்லாரும் துதிங்க. അതരം തുറന്ന് സ്തുതിക്കട്ടെ. வாய் திறந்து துதிங்க. വിശ്വാസത്തോടെ സ്തുതിക്കട്ടെ. விசுவாசத்தோடு துதிங்க. കർത്താവിന്റെ കരസ്പർശനം അനുഭവിച്ച് സ്തുതിക്കട്ടെ. கை ஆண்டுடைய கைகள் தொடுகிறது. ഹല്ലേലൂയ. இவன் தியான இல்லத்திற்கு ഈ 2013 இந்த 2013 കൺവെൻഷൻ കൂടാൻ വന്നിരിക്കുന്ന നിങ്ങൾ എല്ലാവരും கன்வென்ஷன்ல கலந்து வந்திருக்க உங்கள் அனைவரையும் യേശു ക്രിസ്തുവിന് വേണ്ടി എന്തും ചെയ്യാൻ തയ്യാറായി വന്നിരിക്കുന്നവരാണ്. இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் எதையும் செய்வோம் என்று ஆயத்தத்தோடு வந்திருக்கிறீர்கள். ശരിയാണോ? Are you ready? சரியாது. നിങ്ങൾ തയ്യാറാണോ? நீங்கள் அதற்கு ஆயத்தமா? യേശു ക്രിസ്തുവിന് വേണ്ടി മരിക്കാൻ തയ്യാറാണോ? இயேசு கிறிஸ்துவுக்காக மரணத்துக்கு தயாரா? യേശു ക്രിസ്തുവിന് വേണ്ടി മരിക്കാൻ തയ്യാറാണോ? இயேசு கிறிஸ்துவுக்காக சாவதற்கும் தயாரா? Are you ready? அதெல்லாம் ரெடியா இருக்கீங்களா? തയ്യാറാണെന്നുള്ളവരെല്ലാം ഒന്ന് നന്നായിട്ട് കൈയടിച്ചേ. தயாரா இருக்கிறவங்க கையை தட்டுங்க. Praise the Lord. 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 ഉറപ്പായി. ஒரு காரியம் நிச்சயமாய் ഇന്നൊന്ന് മരിച്ചു കിട്ടിക്കഴിഞ്ഞാൽ இன்றைக்கு மரணம் நடந்து விட்டால் നേരെ സ്വർഗത്തിലേക്കാണ് எல்லாரும் நேர பரலோகத்துக்கு போய் விடுவோம். Praise the Lord. Praise the Lord. മരണത്തെ ഭയമുണ്ടോ? மரணத்திற்கு பயம் உண்டோ? ലോകത്തെ ഭയമുണ്ടോ? உலகத்திற்கு பயம் உண்டோ? സാത്താനെ ഭയമുണ്ടോ? சாத்தானுக்கு பயம் உண்டோ? ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവിനാൽ നിറഞ്ഞ ഒരു വ്യക്തി, இதோ பரிசுத்த ஆவியால் நிரப்பின ஒரு நபர், ദൈവത്തിന്റെ വചനത്തെ സ്വീകരിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന വ്യക്തി, இறைவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற நபர், യേശു ക്രിസ്തുവിനെ സ്വന്തമാക്കിയ വ്യക്തി, இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கிற நபர் മരണത്തെ ഭയപ്പെടുന്നില്ല, மரணத்தை பயப்படுவதில்லை, ലോകത്തെ ഭയപ്പെടുന്നില്ല, உலகத்தை பயப்படுவதில்லை, സാത്താനെ ഭയപ്പെടുന്നില്ല. சாத்தானுக்கு பயப்படுவதில்லை. എന്തെന്നാൽ இல்லை என்றால் യേശു ക്രിസ്തു இயேசு கிறிஸ்து അവനെ സ്വന്തമാക്കിയിരിക്കുന്നു. அவரை சொந்தமாக்கி இருக்கிற അവൻ அவர் அவள் യേശു ക്രിസ്തുവിനെ സ്വന്തമാക്കിയിരിക്കുന്നു. இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கி இருக்கும்போது ഞാൻ യേശു ക്രിസ്തുവിനെ സ്വന്തമാക്കിയ വ്യക്തിയാണ്. நான் இயேசுவை சொந்தமாக்கிற நபர். ഹല്ലേലൂയ. ஹalleluya, ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒന്നും കൂടെ കൈയടിച്ച് കർത്താവ് നന്ദി പറഞ്ഞേ. ஒரு முறை கூட கரவை தட்டி ஆண்டவரை நன்றி சொல்லுங்க. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. എല്ലാവരും ഇരിക്കാം. எல்லாரும் உட்காரலாம். മണിക്കൂറിൽ இந்த மணிவேளையில் നമ്മൾ ധ്യാനിക്കാൻ പോകുന്നത് நாம் தியானம் செய்ய போவது ദൈവത്തിന്റെ സ്വഭാവത്തിലെ ஆண்டுடைய குணத்தில വളരെ പ്രധാനപ്പെട്ട ഒരു കാര്യമാണ്. மிக முக்கியமான ஒரு காரியம். ഞാനും നിങ്ങളും വിശ്വസിക്കുന്ന நானும் நீங்களும் விசுவசிக்கிற നമ്മുടെ ദൈവം, நம்முடைய ஆண்டவர், ആ ദൈവത്തിന്റെ அந்த ஆண்டவருடைய ഒരു പ്രത്യേകതയാണ്, ஒரு சிறப்பு தன்மை, ആ ദൈവം ഏറ്റവും കൂടുതൽ സന്തോഷിക്കുക அந்த ஆண்டவர் மிகவும் சந்தோஷமாய் இருப்பது മനുഷ്യന്റെ മുമ്പിൽ തോറ്റുകൊടുത്തിട്ട് மனிதனுக்கு முன்னால் தோல்வி அடைந்து விட்டு മനുഷ്യനെ വിജയിപ്പിക്കുന്നതിലാണ് மனிதனை வெற்றி பெற செய்வது ദൈവം ഏറ്റവും കൂടുതൽ സന്തോഷിക്കുക. ஆண்டவர் அதை குறித்து மிகுந்த சந்தோஷம் அடைகின்றார். Praise the Lord. ஹalleluya. നമ്മുടെ ദൈവം நம்முடைய ஆண்டவர் തോൽക്കുന്ന ദൈവമല്ല, தோற்று போகிற தேவன் அல்ல, തോറ്റ് തരുന്ന ദൈവമാണ്. நமக்காக தானாக தோற்று போகிற தேவன். നമ്മുടെ ദൈവം நம்முடைய ஆண்டவர் തോൽക്കുന്ന ദൈവമല്ല, தோற்று போகிற தெய்வம் அல்ல, മനുഷ്യന്റെ മുമ്പിൽ மனுஷனுக்கு முன்னால் തോറ്റു തന്ന് தானாக தோற்று മനുഷ്യനെ വിജയിപ്പിക്കുന്ന ദൈവമാണ്. அவர் தோல்வியை சம்மதித்து நம்மை வெற்றி தருகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya, ഹല്ലേലൂയ. ஹalleluya, ഹല്ലേലൂയ. Praise the Lord. praise the Lord. ഞാനും നിങ്ങളും വിശ്വസിക്കുന്നു
ദൈവം, ഞാനും നിങ്ങളും പ്രാർത്ഥിക്കുന്ന ദൈവം, நானும் நீங்களும் ஜெபிக்கிற தேவன், ആ ദൈവത്തിന്റെ அந்த ஆண்டவருடைய ഏറ്റവും വലിയ സന്തോഷം மிகப்பெரிய மகிழ்ச்சி മനുഷ്യന്റെ മുമ്പിൽ மனுஷனுக்கு முன்னால் തോറ്റു തന്ന് தோல்வி அடைந்து മനുഷ്യനെ വിജയിപ്പിച്ച് மனிதனுக்கு வெற்றி தந்து അതിൽ ആനന്ദിക്കുമ്പോഴാണ്. அதில் அவர் மகிழ்கின்றார். ഹല്ലേലൂയ, அல்லேலூயா, ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. കുറച്ചു നാളുകൾക്ക് മുമ്പ് சில നാட்களுக்கு முன்னதாக ഒരു അപ്പൻ ஒரு தகப்பன் തന്റെ தன்னுடைய ബാഡ്മിന്റൺ കളിക്കാരനായ விளையாட்டுக்காரனான മകനെയും കൊണ്ട് மகனை கொண்டு എന്റെ അടുക്കൽ പ്രാർത്ഥിക്കണം. என்னிடத்திலே ஜெபிக்க வந்தார். പ്രാർത്ഥിക്കാമെന്നതിന്റെ കാരണം ഇതാണ്. அவர் ஜெபிக்க வந்த காரணம் என்ன? ആ അപ്പൻ அந்த தகப்பன் മകൻ കളിക്കാൻ പ്രായമായപ്പോൾ മുതൽ மகன் விளையாட ஆரம்பித்த அந்த வயதிலிருந்து மகனை ബാഡ്മിന്റൺ കളി பேட்மிண்டன் விளையாட்டு നന്നായിട്ട് പഠിപ്പിച്ചു. நன்றாக விளையாட்டு சொல்லிக் கொடுத்தார். ഈ അപ്പൻ നല്ലൊരു ബാഡ്മിന്റൺ കളിക്കാരനായിരുന്നു. இந்த தகப்பனும் நல்ல பேட்மிண்டன் விளையாடுகின்றார். ബാഡ്മിന്റൺ കളിക്കാരനായ അപ്പന്റെ பேட்மிண்டன் விளையாட்டு வீரராகிய அப்பா വലിയൊരു ആഗ്രഹമായിരുന്നു பெரிய ஒரு ஆசை, തന്റെ മകനെ தன் மகனை നല്ലൊരു ബാഡ്മിന്റൺ കളിക്കാരനാക്കണം. நல்ல ஒரு பேட்மிண்டன் விளையாட்டு வீரராக மாற்றுவார். അതിന് അപ്പൻ എന്ത് ചെയ്തെന്നറിയാവോ? அதற்கு அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? മകൻ കളിക്കാനുള്ള പ്രായമായപ്പോൾ മുതൽ மகன் விளையாட ஆரம்பித்த வயது வந்த போது ഈ മകനെ കൊണ്ട് இந்த மகனை கொண்டு അപ്പൻ ബാഡ്മിന്റൺ കളിപ്പിക്കും. இதோ அப்பா பேட்மிண்டன் விளையாட வைப்பார். അപ്പനും മകനും എന്നും ബാഡ്മിന്റൺ കളിക്കും. அப்பாவும் மகனும் என்னைக்கு பேட்மிண்டன் விளையாடுவார்கள். ഓരോ പ്രാവശ്യവും ஒவ்வொரு தினமும் കളിച്ച് விளையாண்டு എല്ലാ പ്രാവശ്യവും எல்லா முறையும் അപ്പൻ அப்பா മകന്റെ മുമ്പിൽ மகனுக்கு முன்னால் തോറ്റു കൊടുത്തിട്ട് தோற்று போவார். മകനെ വിജയിപ്പിക്കും. மகனை வெற்றி பெற செய்வார். അങ്ങനെ അപ്പനെ തോപ്പിച്ച് മകൻ വിജയിക്കുമ്പോൾ அப்பா தோல்வி அடைந்து மகன் வெற்றி பெறும்போது മകന് വലിയ സന്തോഷമാണെന്ന് മാത്രമല്ല, மகனுக்கு பெரிய மகிழ்ச்சி மட்டுமல்ல, ഓരോ പ്രാവശ്യവും മകന് കളിക്കാൻ വലിയ ആവേശം. இது ஒவ்வொரு நாளும் மகனுக்கு விளையாட ரொம்ப ஆர்வம் உண்டாகும். നല്ല കളിക്കാരനായ അപ്പന് நல்ல விளையாட்டு வீரனாயிருக்கிற தகப்பன் ചെറിയ രീതിയിലൊന്നും മകനെ തോപ്പിക്കാൻ പറ്റില്ല. சின்ன விதத்திலே ஒன்று மகனை தோல்வியடைய செய்ய முடியும். മകന്റെ കഴിവ് മുഴുവൻ மகனுடைய திறமை முழுவதும் എടുക്കാൻ തക്ക വിധത്തിൽ മകനെ പരിശീലിപ്പിച്ച് வெளியே கொண்டு வரத்தக்க வண்ணம் மகனுக்கு பயிற்சி கொடுத்து അവസാനം ഈ മകന്റെ മുമ്പിൽ അപ്പൻ തോറ്റു കൊടുക്കും. கடைசியில் இந்த மகனுக்கு முன்னால் அப்பா தோல்வி அடைவார். അങ്ങനെ അപ്പൻ മകനെ വിജയിപ്പിക്കും. அப்படி அப்பா மகனை வெற்றி பெற செய்வார். ഇങ്ങനെ അപ്പൻ വിജയിപ്പിച്ച് இப்படி அப்பா வெற்றி பெற்று കേരളത്തിൽ നടത്തിയ ബാഡ്മിന്റൺ മത്സരത്തിൽ கேரளாவில் நடந்த பேட்மிண்டன் போட்டி